கிராஸ் ட்ரெஸ்ஸர் இது ஒரு நூதனமான செக்ஷுவல் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கணும். நெறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சுக்கின்னே இருக்கிறீங்க. அது என்னன்னு கத்துக் குடுக்குறேன். பொறுமையா ஆழமா புரிஞ்சுக்கங்க. கிராஸ் ட்ரெஸ்ஸர் என்ற ஒரு செக்ஷுவல் பிரச்சனை என்னன்னா, ஒரு கணவன், மனைவி 2 பேரும் வாழ்றாங்கன்னா, இல்ல அதில ஒரு ஆண், பெண் இருக்காங்க இல்லையா? அந்த ஆண் ஒரு பெண்ணா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு செக்ஸ்ல ஈடுபட்டா தான் அவருக்கு திருப்தியே வரும். செக்ஸ் நல்லா பண்ண முடியும். செக்ஸ் ஒரு ஆசை தீரும். ஸோ, அவரு பெண்ணா ட்ரெஸ் பண்ணிக்கணும். அதே சமயத்தில மனைவி ஆண் மாரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் தான் கிராஸ் ட்ரெஸ்ஸர். ட்ரெஸ்ஸ மாத்தணும். அப்பதான் பண்ண முடியும். இப்போ ஒரு ஆண் போய் ஒரு பெண்ணா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு ஒரு பெண்ணுகிட்ட பண்ணா, அந்த பெண்ணுக்கு பிடிக்காது இல்லையா? என்னது இது ஒரு பெண்ணு மாரி இருக்கானே! ஸோ, அப்போ என்னுடைய கணவன் ஒரு ஆண் மாரி ஒரு ஆண்மை தன்மையோட இருக்கணும்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான பெண்களுடைய ஆசை. எல்லா பெண்களும் அத தான் விரும்புவாங்க. இதில கொஞ்சம் பெண்கள் ரொம்ப ஆண்மைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறியாவே அந்த மாரி ஆசையில இருப்பாங்க. அந்த மாரியான தம்பதியர்களுக்கு தான் இந்த பிரச்சனை பெருசாயிடும். ஸோ, அப்ப என்னன்னா ஒரு பெண்ணா வராங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயி, எனக்கு வாழவே வேணாம் இந்த ஆளு. நான் கல்யாணம் பண்ணி வாழ மாட்டேன். நான் டிவோர்ஸ் போயிடுவேன். அந்த மாரி போயிடுவாங்க. ஏன்னா நெறைய கேஸ் இந்த மாரி கிளினிக்ல வரும். சில பேரு அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கும்போது ஒரு மனைவி திடீர்னு கணவர் தனி பீரோ வச்சிருந்தாரு. பூட்டு போட்டு சாவி. அந்த சாவி குடுக்கவே மாட்டாரு. திடீர்னு ஒரு நாள் திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. மறந்துட்டு ஆஃபீஸ்க்கு. அப்ப இந்த அம்மா சீக்கிரம் ஆஃபீஸ்லருந்து வந்துட்டாங்க. திடீர்னு அந்த பீரோ என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா ஃபுல்லா லேடீஸ் ட்ரெஸ்ஸு. ஸோ, அவர் ஆம்பள ஃபுல்லா லேடீஸ் ட்ரெஸ் உள்ள ஏன் இருக்குது? அப்படின்னா இந்த அம்மா எப்பன்னா ஆஃபீஸ் போயிட்டான். இவரு லேடீஸ் ட்ரெஸ் போட்டுன்னு சுத்தின்னு இருப்பாரு வீட்ல. ஸோ, அப்ப என்ன அர்த்தம்னா, இது ஒரு நூதனமான செக்ஷுவல் பிரச்சனை கிடையாது இல்லையா? அந்த மாரியான பிரச்சனை தானே. நூதனமான செக்ஷுவல் பிரச்சனை. ஸோ, அப்ப இது சரி பண்ண முடியுமான்னா, கம்ப்ளீட்டா சரி பண்ணலாம். கவலைப்படவே படாதீங்கண்ணா. இது ஆழ்மன செக்ஷுவல் பிரச்சனை இது. எல்லாமே செக்ஸ் பிரச்சனையும் செக்ஸும் மனசும் க்ளோஸா லிங்க் ஆயிருக்கு. இதற்கான மாத்திரைலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பிரச்சனை என்னன்னே நெறைய பேருக்கு புரியாது. டாக்டர்ஸே இத சரி பண்றதுக்கு ஆளுங்க ரொம்பவே இல்லவே இல்ல உலக அளவுல. ஸோ, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு நெறைய பேர மாத்திருக்கேன் நானு. ஏன்னா, அவங்க கஷ்டப்படுறீங்க நீங்கலாம் இந்த பிரச்சனையால மாட்டின்ட்டு வழியே தெரியாம. ஸோ, இது சரி பண்ணிட முடியுமா டாக்டர்னா, கட்டாயம் சரி பண்ணிடலாம். சில சமயத்துல இந்த பிரச்சனை ஆண்களுக்கு வரும். அவங்க பொம்பளையா ட்ரெஸ் பண்ணிக்கினா தான் செக்ஸ் பண்ண முடியும். சில இடத்துல பொம்பளைக்கு இந்த மாரி பிரச்சனை வரும். ஸோ, அந்த பெண்ணு ஆம்பளையா ட்ரெஸ் பண்ணா தான், ஆணா ட்ரெஸ் பண்ணா தான் அந்த அம்மால செக்ஸே பண்ணவே முடியும். எவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல. இந்த மாரி செக்ஸ்ல விதவிதமான பிரச்சனை நெறைய கிடக்குது. செக்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அது வினோதமா இருக்குன்னா, அத நீங்க யார்கிட்டயும் பேசவே முடியாது. அது என்கிட்ட நீங்க பேசலாம். பேசி அது என்ன பிரச்சனை முதல்ல தெரிஞ்சுங்க. அது பிரச்சனையா இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம சரி பண்றது எப்படிலாம் சொல்லி உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணி குடுக்குறேன். கவலையே படாதீங்க.